விதிமீறலில் ஈடுபட்ட சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆணையர் சமீரன் 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? எதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருது. கொஞ்சம் சூழ்நிலை தான் சென்னை மாநகராட்சி லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக சொல்லியிருக்காங்க. அதே போல பொதுப்பணிக்கு தவறாக பயன்படுத்த போன்ற புகார்கள்ல 4 மூத்த அதிகாரிகள் கூட பணியிட நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மண்டலம் 2, மண்டலம் 3 போன்ற பல்வேறு இடங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா தேவிகளாங்கிறவங்க மண்டல சுகாதார அதிகாரியா இருக்காங்க. இவங்களும் பார்த்தோம்னா 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வாங்கியதாக போலி பில் சமர்ப்பித்து திட்டத்திற்காக ஜூலை 9ஆம் தேதியே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது போல பொற்கடி பூச்சியின் இடமானவங்க அவங்க மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக 6 லட்சம் பணம் வாங்கினதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே போல ஆந்திரா உதவி செயற்பொறியாளர் இவர் கட்டட உரிமையாளர்கள் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அதே போல பாஸ்கர் சாலை பணியாளர் இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதே போல துர்கா மில்க்லர் அவங்க ஒப்பந்தம் லஞ்சம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 அதிகாரிகள் 7 அதிகாரிகள் 7 அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நம்ம இது குறித்து நம்ம மாநகராட்சி ஆணையம் கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம் தான், யாரு தவறு செய்யறவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பாக சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, விதிமீறலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்ததான் சொன்னாங்க. அதோட கடந்த 2 மாதங்கள் இதுவரைக்கும் 7 அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டவர் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருந்தான் இந்த மாதிரி சொன்னாங்க. அதே போல கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு அதிகாரி லஞ்சமோ அல்லது வேற ஏதாவது சட்டவிரோத ஆதாயமோ கொண்டால் அது குறித்து நேரடியாகவே அவங்க அதாவது ஆணையரிடம் கவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே இது குறித்து எந்த அதாவது கார்பரேஷன் நடக்கக்கூடிய இது போல பிரச்சனைக்கு எந்தவித சமரசம் இன்றி உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொன்னாரு. அப்ப பார்த்தோம்னா கார்பரேஷன் சம்பந்தமா எந்த விதமான விதிமுறைகளோ அல்லது இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாகவே அவருடைய கவனத்தை கொண்டு போனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இந்த ஒரு தவறு செய்த 7 அதிகாரிகள் மீது அதாவது 2 மாதத்துல நடவடிக்கை எடுத்துள்ளதா மாநகராட்சி சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் தகவல் சொன்னார். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.